வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்களோட அபிமான யோகாம்பாஸ் சுந்தர். இன்னொரு கூலாக இருக்கிறது பார்க்கலாமா? இது வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறா என் மாட்டு பொண்ணுலாம் என்னென்னு கேட்டேன்னா, வெயிட் லாஸுக்கு இந்த ஜூஸை பண்ணி வச்சுன்னு காத்தாலேருந்து ஆரம்பித்து ஒரு 6 o'clock ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பித்து ஒரு 8 o'clock வரைக்கும் அது 1 லிட்டராக ஆக்கிண்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 லிட்டரை குடிப்போம். 1 லிட்டர் குடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி ஏதாவது குடிப்போம். அது வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகுது, தொப்பையெல்லாம் கரைஞ்சி. ஆனால் நிஜமாக கரைஞ்சிடுது நமக்கு. அவளுக்குலாம் சின்னவாளுக்குலாம் எல்லாமோ இதாகுது. ஸோ இந்த குக்கும்பர் மின்ட் ஜூஸ் தான். அதோடு இல்லாத இந்த சப்ஜா சீட் போடுறேன் பற்றில அது இன்னொருத்தர் கூட எனக்கு பண்ணா. நீங்கள் என்னோட கூட டிவியில் மீனாட்சின்னு ஒரு பொண்ணை பார்த்துருப்பேன் இல்லையா? அவள் வந்து நான் போடுறது எல்லாமே ரிச்சாக இருக்குங்கிறதுனாலே அவள் அந்த பிளானில் இருப்போம். நீங்கள் நிறைய நெய்யெல்லாம் போட வேணுமா, ஆனால் எனக்கு அது சாப்பிட பிடிக்கும், அட் த சேம் டைம் எனக்கு வெயிட் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், வெறும் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர்லேயே சப்ஜா சீடை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருவோம். அதை அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த சப்ஜா சீடு வந்து வயிற்றில் வந்து ஃபேட்டை சேர விடாமல் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாள். ஃபேட் சேரலனாலே உடம்பு வெயிட் போடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல டிப்ஸ், நமக்கு நல்ல ஒரு இது. ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி நிறைய தேவைப்பட்டவெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த குக்கும்பர் மின்ட் ஜூஸ் இது வந்து நோ சுகர்லாம் இல்லை, ஹனி சுகர் எதுவுமே கிடையாது. பிளாக் சால்ட் கொஞ்சம், ரெகுலர் சால்ட் கொஞ்சம் போட்டு தான் பண்ணி வச்சுப்போம். பெப்பர் பொடி வேணால் கொஞ்சம் போட்டு வச்சுப்போம். இதை வந்து அரைச்சதை வந்து 1 லிட்டர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். அதை அப்படியே குடிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த ஜூஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் 2 குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். பிளாக் சால்ட்டு 1/4 டீஸ்பூன். இதை அரைச்சி முடிச்சுட்டுனா லெமன் புழிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லெமன் புழிஞ்சிட்டு அதில் பெப்பர் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் சப்ஜா சீடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சுட்டுருக்கலாம். இதை அரைக்கிறேன் ஃபஸ்ட்டு. போடலாம். சின்ன பிஞ்ச் பெப்பர் பொடி போடுறேன். எலுமிச்சம்பழம் பெரிய பழத்தில் ஒரு 1/2 மூடி புழிகிறேன். வறுத்த சீரகப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச். ஜோரான குக்கும்பர் மின்ட் ஜூஸ் தயாராகிடுது. இது நல்ல வெயிட் லாஸ்க்கும் கூட ஒரு நல்ல ஒரு இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அதாவது ஸ்வீட்டே இருக்காது, கொஞ்சம் சால்ட்டியாக கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். மிளகு பொடியெலாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். டொமேட்டோஸ் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக இருந்துருக்கு. ஸோ இந்த நேரத்தில் டொமேட்டோ ஜூஸ் சாப்பிட்றதும் வெய்ய நாளுக்கு ரொம்ப வயத்துக்கு கூலான ஒரு இது. ஸோ தக்காளி ஜூஸ் எல்லாருமே பண்ணுவேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் என்னுடைய ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி இதுக்கு
அதாவது என்ன சொல்கிறது, ஸ்வீட்டான ஜூஸ் கிடையாது. இது கொஞ்சம் ஒரு காரசாரமான பஞ்சோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் இது ஜூஸ். இது தக்காளி பழம் 4 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். 2 பெங்களூர் தக்காளி பழம், 2 நாட்டு தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். மிளகு பொடி என்ன ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம். தக்காளியிலே புளிப்பு இருக்குது அப்படின்னாலுமே இந்த எலுமிச்சம்பழமும் விட்டு மிளகு பொடியும் போட்டு இது பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கோசரம் ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் வாட்டர். வறுத்த சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் புதினா இலைகளை பொடியாக கட் பண்ணி இது வந்து நல்ல தாகத்துக்கு அடங்கவும் இருக்கும். நல்ல மத்தியான வேளையில் பசி வேளையில் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நல்ல பசி அடங்கவும் இருக்கும். இந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஜோரான டொமேட்டோ ஜூஸ் தயாராகிடுது. ஒன்றும் ஸ்பெஷலாலாம் போடலை, நம்மள்ட்ட இருந்தது தான். நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன், ஒருத்தர் ஒரு விதமாக பண்ணுவோம். நம்மளோட ஸ்டைலில் இது நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.